ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்தியை ஹதரத் சையதுனா ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் மரணத்தின் வாயிலில் இருக்கிறார். மலக்குல் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கேட்டார்கள், ஏதாவது உலகத்தில் நன்மை செஞ்சிருக்கியா, இருக்கா பாரேன் அப்படின்னு சொல்லி அந்த மலக் கேட்க, மரணத்தின் பிடியில் இருந்த மனிதர் சொன்னார், என்னிடத்தில் எந்த நன்மையுமே இல்லையே, எனக்கு அப்படி நன்மை செஞ்ச மாதிரி தோணலையே, எனக்கு ஞாபகமே இல்லையே என்றார் அவர். மறுபடியும் மலக்குல் மௌத் சொன்னார், கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏதாவது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா என்று கொஞ்சம் பாரேன் என்று சொன்னார். மறுபடியும் யோசித்து விட்டு சொன்னார், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் என் கவனத்தில் வருது, அது சரியா தப்பான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் என்று சொன்னவுடன் மலக்குல் மௌத் அனுமதித்தார். சொல், என்ன விஷயம் அது? அவர் சொன்னார், நான் மக்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தேன். கொடுக்கல் வாங்கல் என்பதற்கு நம்முடைய பாஷையிலே இன்னொரு பேர் இருக்குது, இன்னொரு அர்த்தத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது அனுமதிக்கப்படாத, மார்க்கம் தடை செய்து வைத்திருக்கக்கூடிய வட்டி பரிவர்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் என்கின்ற பெயரில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கொடுக்கல் வாங்கல் இல்லை, சாதாரண கொடுக்கல் வாங்கல். அப்படி என்றால் கடன் கொடுத்து வாங்கிக் கொள்வேன். யாராவது சிரமப்படுபவர்கள் வந்து என்னிடத்திலே பண உதவி கேட்டால் நான் கொஞ்சம் கொடுப்பேன், அவங்க திருப்பி தர சமயத்தில் வாங்கிக்குவேன். இதுதான் நான் செய்த ஒரு விஷயம். இது எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்னு நாம் யோசிக்கலாம். அவர் தொடர்கிறார், அந்த மரணத்தின் வாசலிலே இருக்கக்கூடிய மனிதர் தொடர்கிறார். என்ன சொல்கிறார்? நான் கடன் கொடுத்த சில மக்கள் என்னிடத்திலே வந்து மறுபடியும் கேட்பார்கள், அவங்களால திருப்பி கொடுக்க முடியும், கொடுக்குற நிலையில தான் இருக்கிறாங்க, ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களை கூட்டி தாங்களேன், தவணையினுடைய நாட்களை கொஞ்சம் அதிகரிக்க செய்யுங்களேன் என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் நான் அவர்களுக்கு கொஞ்சம் நாட்களை கூட்டி கொடுப்பேன். சரி, இந்த மாதம் தர்றேன்னு சொன்னீங்க, பரவாயில்ல, அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன் என்று அந்த தவணை காலத்தை கூட்டி கொடுப்பேன். யாருக்கு? கடனை திருப்பி கொடுப்பதற்கு சக்தி உள்ள மனிதர்களுக்கு. அவங்க உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்றதுதான் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த மாதத்தில் என்னால் கொடுக்க முடியல, இந்த சந்தர்ப்பத்தில் தர முடியல, நான் அடுத்த மாதம் தந்துடுறேன் என்று அவர் ரொம்ப உரிமையோடு கேட்கிறார். நான் அதை கொடுப்பேன். ரெண்டாவது கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது, ஏன்னா நான் கண் கூட பார்க்குறேன், அவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது, அவங்களுடைய சிரமம் எனக்கு தெரியுது. சிரமம் கஷ்டம் என்பதற்காக வேண்டித்தான் என்னிடத்திலே வந்து அவர் காசே கேட்டார், கடனே கேட்டார். அந்த கடனை வாங்கி கொண்டதற்கு பிறகும் அவருடைய சிரமமும் கஷ்டமும் தீர்ந்தது போன்று தெரியவில்லை, எனக்கு நல்லா தெரியுது. அந்த மாதிரியான மக்கள் என்னிடத்திலே கையை பிசைந்து கொண்டு வந்து நிற்கும் பொழுது நான் அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுவேன். சரி, பரவாயில்ல, உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியுது, உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, பரவாயில்ல, போயிட்டு வாங்க என்று அல்லாஹ்விற்காக வேண்டி தள்ளுபடி செய்து விடுவேன். இதுதான் நான் என் வாழ்க்கையிலே செய்த நன்மையாக பார்க்கிறேன், கருதுகிறேன் என்று அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை முடிக்கிறாங்க பாருங்க. ஃபஅத்கலஹுல்லாஹு அல் ஜன்னah. இந்த ஒரு விஷயம் அவர் செய்ததினாலே அல்லாஹ் அதை பொருந்திக் கொண்டு அவருக்கு சொர்க்கத்தை தந்தான் என்று அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள் பெருமானார். கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்து கடனை கொடுத்து அவரால் திருப்பி அடைக்க முடியாது என்கின்ற நிர்பந்தம் ஏற்படும் சமயத்திலே அதை அவர் தள்ளுபடி செய்தார். இப்பொழுது என்னால் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன், ஆனால் இப்பொழுது சூழல் என்னால் முடியவில்லை, எனவே ஒரு மாதம் அல்லது 40 நாட்கள் அல்லது இன்னும் கூடுதலான நாட்கள் எனக்கு தவணை தாருங்கள் என்று கேட்கும் சமயத்திலே அவர் தவணை கொடுத்தார். இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் அவரை மன்னித்தான், சொர்க்கத்திலே அவரை நுழைவித்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப இந்த ஹதீஸினுடைய தொடர், நான் உரையை இப்படி துவங்குகிறேன், கடன் கொடுக்கல் வாங்கலை வைத்து கூட ஒருவரால் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். தமிழில் சொல்லுவாங்க, கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். சில கடைகள் எழுதி போட்டிருக்கான், அன்பு மட்டும் இல்லை எலும்பையும் முறிச்சிடும் அப்படிங்கிறான். கடன் எலும்பையும் கூட முறித்துவிடும் என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது கடன் அன்பை வளர்க்கும். ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி, அவருடைய நிர்பந்தமான சமயத்தில் அவர் நம்மிடத்திலே வந்து கேட்கக்கூடிய நேரத்திலே நம்பிக்கையோடு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவி, அந்த பொருளாதார உதவி இருக்கிறதே,
இது நிச்சயமாக பரஸ்பரம் அன்பை உங்களுக்கு பெருக்கி வைப்பதற்கு வழிவகை செய்யும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் அந்த கடனை பெற்றுக்கொண்ட மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நம் எல்லோருக்கும் தெரியும், திருக்குரானிலே மிக நீண்ட அத்தியாயம் சூரா பக்ரா. பக்ரா என்கின்ற அத்தியாயம் ரொம்ப பெருசான அத்தியாயம். குரானில் அந்த மாதிரி அத்தியாயம் வேற எதுவும் இல்லை. அந்த அத்தியாயத்தில் தான் குரானிலேயே மிகப்பெரிய ஆயத்தும் இருக்கிறது. குரானில் ஆக சின்ன ஆயத்து இருக்குது, ரொம்ப பெரிய ஆயத்து இருக்குது. சூரா பக்ரா தான் பெரிய சூரா. அந்த சூறாவில் பெரிய வசனத்தை ஒன்று வைத்திருக்கிறான். அந்த வசனம் முழுக்க என்ன பேசுகிறது தெரியுமா? முழுக்க முழுக்க கடன் சார்ந்த சட்டங்களை பேசுகிற வசனம் அது. யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று தொடங்கி வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அழைத்து கடனை வாங்கக்கூடிய முறை, அதை எழுதி வைக்கக்கூடிய முறை, அதற்கு சாட்சியாக வரக்கூடியவர்கள், தவணை காலத்தை குறிப்பது, ஆணாக இருந்தால் எத்தனை சாட்சிகள், பெண்ணாக இருந்தால் எத்தனை சாட்சிகள், கடனுக்கு சாட்சியாக வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டால் அதை மறுக்கக்கூடாது, போய் நிற்க வேண்டும் என்பது உட்பட எல்லாத்தையும் விலாவரியாக எழுதி விலாவரியாக சொல்லிவிட்டு வல்ல அல்லாஹ் அதை முடிக்கிறான். அந்த வசனத்தை வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான். அந்த வசனம் அப்படியே முடிகிறது. இப்போ குரான் மிக நீண்ட வசனமாக சொல்லக்கூடிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் இந்த கடன் சார்ந்த மொத்த சட்டங்களையும் விலாவரியாக இப்படி தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, கடனை பெற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முறையையும் மார்க்கம் கற்றுத்தருகிறது. இன்னைக்கு நம்மள விவாதம் வைத்தால் கடனை வாங்கியவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, கொடுத்தவர் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று நாம் ஒரு வாதம் வைத்தால், விவாதம் வைத்தால் எல்லாரும் சொல்லுவோம், கடனை வாங்கினவர் தான் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறார், கொடுத்தவன் நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன், படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நம்மிலே பலருடைய புலம்பலாக இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடன் தொகை சிறியதோ பெரியதோ வாங்கிவிட்டால் அதை அடைப்பதற்கு பொறுப்பாக நாம் மாறிவிடுகிறோம். நபிகளின் வார்த்தையை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடன் கொடுத்தவர் யாராக கூட இருக்கலாம், நம்முடைய கூட பிறந்த சகோதரராக இருக்கலாம், அல்லது தெரிந்த நண்பராக இருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட பழக்கம் அந்த உறவாக இருக்கலாம், அல்லது சகோதர சமயத்தை சார்ந்த நண்பராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். கடன் யாரும் வேண்டாலும் தரலாம். ஆனால் அடைக்கக்கூடிய நபர் ஒரு மூமினாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? அது தம்மீது கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எனவே சரியாக நிறைவேற்றி விடுவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹீது அல்லாஹுவின் பாதையிலே போர் புரியக்கூடிய மனிதர் போர் புரிந்து தன் உயிரை அல்லாஹுவிற்காக வேண்டி கொடுக்கிறார், அர்ப்பணிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யக்ஃபிருல்லாஹு லிஷ்ஷஹீத் குல்ல தம், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அந்த ஷஹீதுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுத்து விடுவான். ஏன்னா அல்லாஹ் ஒரு பாரில் தன்னையே கொடுக்க வந்துட்டாரு, தான் உயிரையே கொடுக்க வந்துட்டாரு, ரத்தத்தை சிந்த வந்துட்டாரு, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல தைன், கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த கடனை கொடுத்தவர் மன்னிக்காதவரை அல்லாஹும் மன்னிப்பதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. நல்லா கவனிக்கணும், ஒரு ஷஹீதின் அந்தஸ்தை பற்றி பேசும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், அவர் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியை வந்து அடைவதற்கு முன்பாக அவர் மொத்த பாவமும் அளிக்கப்படும் என்றார்கள் பெருமானார். உடல்ல எங்கோ ஒரு வெட்டு விழுது அல்லது ஏதோ ஒரு காயம் அல்லாஹ்வுடைய பாதையில, அந்த சொட்டு ரத்தம் பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போது? கை உடைந்து அல்லது மூக்கு உடைந்து அல்லது தோலிலே கீறல் ஏற்பட்டு அங்கிருந்து வழியக்கூடிய ரத்தம் பூமியை வந்தடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த சில மணித்துளிகளில் அவர் செய்த மொத்த பாவம் அளிக்கப்படும். இல்ல தைன், கடனை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் என்றால் அதனுடைய அந்த பாரதூரத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்காக வேண்டி துவா செஞ்சவங்க இல்லையா? எல்லாருக்காண்டி துவா செஞ்சாங்க. எல்லாரும் சஹாபாக்களிலே இப்படியும் சில நினைத்தது உண்டு, நான் நபிகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட வேண்டும், அப்படி மரணித்து விட்டால் நபிகள் எனக்கு துவா செய்து தொலை வைப்பார்களே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமே, நான் அந்த உலகத்தை விட்டு மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு நபி தொலை வைப்பார்கள், அவர்கள் எனக்காக வேண்டி துவா செய்வார்கள், அந்த பெரும் பாக்கியம் எனக்கு வேண்டுமே என்று ஏங்கி தவித்த சஹாபாக்கள் பலர் உண்டு. சொல்லப்போனா ரசூலுல்லாஹ் முனாஃபிக்கீன்களுக்கு கூட துவா செய்திருப்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நிரூபிக்கிறது. உபய் இப்னு சலூல் இறந்து போய்விட்டார், அவருக்காக வேண்டி அவர் முனாஃபிக்கீன்களுக்கு, நயவஞ்சக கூட்டத்தின் தலைவர், பல்வேறு இடர்களையும் துன்பத்தையும் நெருக்கடிகளையும் நபிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்ச்சியாக கொடுத்தவர். ஆனால் ரசூலுல்லாஹ்வின்
ரஹ்மத் என்கின்ற அந்த உயர்ந்த தன்மை அவர்களிடத்திலே மிகைத்து இருந்ததினாலே அந்த துன்பம், துயரம், கஷ்டம், நெருக்கடி எல்லாம் அவங்களுக்கு தெரியல பெருசா. அவர் இறந்து போய்விட்டார். அவருடைய மகன் சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் வாப்பா இறந்துட்டான், நீங்கள் தான் அவங்களுக்கு தொலை வச்சு துவா செய்யணும்னு சொன்னாங்க. உங்கள் மேனியில் போட்டிருக்கக்கூடிய ஆடை தான் எங்கள் வாப்பாவுக்காக வேண்டி கஃன் ஆடையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் தன்னுடைய தந்தையின் அந்த இறுதி ஆசையை நபியிடத்திலே சொன்னார். ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பனா என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அவன் என்றெல்லாம் பேசவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவித்தாங்க. கண்டிப்பாக என் ட்ரெஸ்ஸை தர்றேன், அவருக்காகவே நான் தொலை வைக்கிறேன், அவருடைய மன்னரையில் என்று நான் துவா செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது தப்பு. அதற்கு அடுத்து அல்லாஹ் அது வேண்டாம் என்று சொன்னான். இனிமேல் இப்படி நடக்க வேண்டாம். இப்படி யாராவது ஒருவர் நயவஞ்சகர் முனாஃபிக் இறந்து போய்விட்டால் நீங்கள் இதற்கு பின்னால், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அவர்களுக்கு தொழுகையும் வைக்க வேண்டாம், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பும் கோர வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்தான், அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அது ஒரு தனிக்கதை. ஆனால் நபிகள் அப்படியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் துவா செய்திருக்கிறார்கள், தொலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நபிகள் சொன்னார்கள், உங்களிலே யாராவது கடனோடு மரணித்திருப்பாரையானால் அந்த கடனோடு அவருடைய ஜனாசா அங்கே வருகிறது, கடனை பூர்த்தி செய்வதற்கு அதில் அந்த இடத்தில் இருந்து அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்றால் நான் தொலை வைக்க மாட்டேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள், நான் மாட்டேன். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு ஜனாசா வந்துச்சு, சஹாபாக்களில் ஒருவர் வஃபாத்தாகி விட்டார்கள். மஸ்ஜித் நபவிக்கு ஜனாசா வந்துச்சு. எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா, கொடுக்கல் வாங்கல ஏதாவது முன்ன பின்ன இருக்குதா? ஆமா யா ரசூலுல்லாஹ், கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. சரி, அந்த இடத்துல இருந்து யார் அதை பூர்த்தி செய்வா, யார் அடைப்பா என்று கேட்பார்கள். வாரிசுகள், உறவுகள், சொந்தங்கள் வந்து முன்னாடி நிற்கும், நாங்கன்னு. சரி, நீங்க கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொலை வைப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஜனாசா வந்தது, அவருக்கு கொஞ்சம் கடன் இருந்தது, ஆனால் அதை அடைப்பதற்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களே தொலை வச்சுங்கப்பா, நான் காலி ஆகிற இடத்த விடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி போகும் நேரத்திலே சையதுனா அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருக்குரிய கடனை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் பொறுப்பெடுத்து அந்த கடனை அடைக்கிறேன், நீங்க தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, அவருக்காண்டி தொலை வைங்க, அவருக்காண்டி நீங்க துவா செய்யுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்தார்கள் என்பதாக நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம்.